ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜிவிஷ் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சம்மர்னாலே நம்ம ரெண்டு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுவோம். ஒன்று சம்மர் வெக்கேஷன், இன்னொன்று மாம்பழம். ஸோ மாம்பழத்தை யூஸ் பண்ணி ஒரு புட்டிங் தான் பார்க்க போகிறோம். மேங்கோ புட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வெறும் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் போதும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அண்ட் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மேங்கோ புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மாம்பழத்தோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். மேங்கோவில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இதில் விட்டமின் சி இருக்கிறதால இது இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அண்ட் மாம்பழம் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனும் மெமரி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. அண்ட் மாம்பழத்தில் அயன் கண்டென்ட் நேச்சுரலாகவே இருக்கிறதால இது அனிமிக் பீப்புளுக்கும் கால்சியம் லெவல் கம்மியாக இருக்க உமன்ஸ்க்கும் ரொம்பவே நல்லது. அண்ட் மாம்பழம் நம்ம ஸ்கின்னை கிளியராக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும். அண்ட் மாம்பழம் நம்ம கண்ணுக்கு கூட ரொம்பவே நல்லது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாம்பழத்தை சம்மர் சீசனில் மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. இப்போ மேங்கோ புட்டிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சுகர் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அகர் அகர் எடுத்திருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மில்க் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அந்த 10 கிராம் அகர் அகரை ஆட் பண்ணிக்கிறேன். நான் சின்ன சின்ன பீஸாக சிசரில் கட் பண்ணிக்கிறேன். டென் கிராமும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதில் அகர் அகர் ஆட் பண்ணிக்கிறேன். அகர் அகர் ஆட் பண்ணியாச்சு. பால் கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இந்த போட்ட அகர் அகர் எப்போ கரையுதோ அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த அகர் அகர் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட் நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே அது கரைஞ்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 மாம்பழத்தோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிளெண்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது தண்ணிலாம் ஆட் பண்ண தேவையில்ல. அப்படியே வெறும் மாம்பழத்தை மட்டும் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த மாம்பழத்தை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. நெக்ஸ்ட் அதில் நம்ம அகர் அகர் ஆட் பண்ணி எடுத்து வச்சுருந்த மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
அகர் அகர் ஆட் பண்ண மில்க் வந்து எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் மாம்பழத்தோட டேஸ்ட் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில மாம்பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 6 hours வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நார்மல் இதில் வைக்கலாம். 6 hours ஆகிடுச்சு. நான் இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா செட் ஆகிருக்கு. இது வந்து இப்போ டீமோல்ட் பண்ணிடலாம். நான் டீமோல்ட் பண்ணி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, மேங்கோ புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த மேங்கோ புட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜிவிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், பை பை ஃப்ரம் இலக்கியா. தேங்க்யூ.